சரி. குடிக்கிற தண்ணியே கிடையாது. 5 நாளா ஒரு நேரம் கூட சாப்பாடு எடுத்து கொடுக்கல. நேத்து வந்து பெட்ஷீட்டு நான் வந்தேன்ல. நான் வாங்கல. நாங்க கூட இல்ல. எப்படி வாங்கல. அசிங்கப்படுத்தினா நீங்க வாங்குவீங்களா? எதுவா இருந்தாலும் எந்த நாங்க கொடுக்குறோம் போது நீங்க என்ன பண்ணுவீங்க? இப்ப கொடவட்டம் ஸ்கூல்ல கேம்ப் அரேஞ்ச் பண்ணிருக்கோம். நீங்க அங்க வந்து தங்கி இருக்கணும். சரியா? சார் கோயில் எடுக்க சார் கலெக்ஷன் டிஸ்கஷன் பண்ணிருக்காங்க. ஏரியால வந்து 8 வருஷம் ஆகுது. சரி. குடிக்கிற தண்ணியே கிடையாது. நாங்க எதனா கேட்டா எங்க வந்து பொறுப்பா கேட்டா நாங்க இல்ல எப்படி இருக்கப்பட்டுச்சுன்னா நாங்க வெளியே போறோம். சரி. நாங்க இல்லாத போறீங்கன்னா நீங்க இப்ப எல்லாருக்கும் கூலி வேலை தான் நாங்க செய்யணும். சரி. ஓட்டு வாங்கும் போது உங்களுக்கு வந்து நாங்க காவா கட்டி தரோம். சரி. ரோடு போட்டு தரோம். குழாய் வசதி பண்ணி தரோம்னு சொன்னாங்க. சரி. 4 வருஷம் அவர் ஆட்சி வந்து உங்களுக்கு என்ன வேணும் இப்போ? இந்த மாதிரி தண்ணி 5 நாளா ஒரு நேரம் கூட சாப்பாடு எடுத்து வந்து கொடுக்கல. நீங்க வந்து போனோட எனக்கு காலையில கொண்டு கொடுத்தாங்க. சரி. நாங்க அந்த சாப்பாடுல நாங்க எது கொண்டு நேத்து வந்து பெட்ஷீட்டு நான் வந்தேன்ல. நான் வாங்கல. சரி, சரி, அசோகண்ணா எப்படி வந்து வாங்கல. வேண்டாம்டா மலர் சார் உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க. அதெல்லாம் இந்த பாருங்க. என்ன வேணும் இது வந்து எதுக்கு எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க இல்லாத போயிட்டா பொறுப்பா அம்மா, நீங்க அதெல்லாம் அப்புறம் பேசுங்க. உங்களுக்கு இப்ப என்ன செய்யணும்? இந்த பாருங்க, அடுத்த வருஷத்துக்குள்ள இங்க சோறு கட்டி தண்ணி வர்றதை குறைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணோம். அது அது கூட நாங்க குறைய சொல்லலமா இல்ல, இப்போ உங்களுக்கு இப்போ நாங்க கொடவட்டம் ஸ்கூல்ல கேம்ப் அரேஞ்ச் பண்ணிருக்கோம். நீங்க அங்க வந்து தங்கிக்கோங்க. நீங்க ஒரு 2 நாள் இந்த தண்ணி எல்லாம் வடிகிற வரைக்கும் அங்க வாங்க. அப்போ கூட நாங்க யாரையும் குறை சொல்ல மாட்டோம். தண்ணியில தான் இருக்கோம். இல்ல இல்ல அது புரியுது. இல்ல நீங்க வீடு சரி சரி நான் ஏற்பாடு சரி நான் ஏற்பாடு பண்றேன். இதை பாருங்க, காற்று வந்துட்டாங்க. நீங்க தயவுசெய்து இந்த நாள் தண்ணியில இருக்கீங்கல்ல, ஏதாவது காய்ச்சல் இதெல்லாம் வந்துடக்கூடாது. போய் நீங்க அவங்க மாத்திரை கொடுப்பாங்க. காய்ச்சல் இந்த மாதிரி தண்ணியில இருந்தாலே காய்ச்சலோ இல்லை வேற ஏதாவது வரும். அதனால நீங்க அந்த மாத்திரையெல்லாம் வந்து சாப்பிட்டுக்கோங்க. தண்ணியெல்லாம் வடிஞ்சிச்சுன்னா எங்களுக்கு குழா போட்டு கொடுங்க. கண்டிப்பா